ஹாய் மக்களே, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, விரால் மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க, அதுக்கு தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயம், தக்காளி, பூண்டு, புளி, மீன் எடுத்துருக்கோம். நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா ஏரி விரால் மீன் எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணுறோம். எண்ணெய் ஆட் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா எண்ணெய் சூடான உடனே நம்ம சின்ன வெங்காயம் எடுத்துருக்கோம். ஒரு 200 கிராம்ஸ் வந்து நம்ம சின்ன வெங்காயம் எடுத்துருக்கோம். சின்ன வெங்காயம் வந்து நம்ம பொடுசாகவும் கட் பண்ணியிருக்கோம், முழுசாகவும் வச்சுருக்கோம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த தக்காளி ஆட் பண்ணுறோம். தக்காளி ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ண பிறகு பார்த்திங்கன்னா அதில் நம்ம கல் உப்பு ஆட் பண்ணுறோம். கல் உப்பு ஆட் பண்ணோம்னா தான் தக்காளி வந்து சீக்கிரமாக குழஞ்சி வரும். அதுக்காக நம்ம கல் உப்பு ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறோம். ஒரு 6 பல் பூண்டு ஆட் பண்ணுறோம். பூண்டு ஆட் பண்ண உடனே பார்த்திங்கன்னா நம்ம வந்து காரத்துக்கு வந்து ரெட் சில்லி ஆட் பண்ணுறோம். ரெட் சில்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணுறோம். நம்ம ரெட் சில்லி ஆட் பண்ணி ஒரு 1 மினிட் நல்லா ஃப்ரை ஆன உடனே பார்த்திங்கன்னா நம்ம வந்து புளி வந்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கோம். அந்த புளி ஆட் பண்ணுறோம். 2 லெமன் சைஸ் புளி எடுத்துருக்கோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எவ்வளோ மீன் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். நல்லா குழம்பு நல்லா கொதித்து கிரேவி நல்லா கொதித்து வந்துடுச்சு. கிரேவி நல்லா கொதித்து வந்தோடனே பார்த்திங்கன்னா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க மீன் வந்து ரெடியாக இருக்குது. அந்த மீனை வந்து கிரேவியில் உள்ளே போட போகிறோம். கிரேவியில் போட்டாச்சு. ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் போதும், மீன் நல்லா குக் ஆகிடும். ஏன்னா அது ஏரி மீன்ன்றதால நமக்கு ரொம்ப நேரம்லாம் டைம் எடுக்காது. பாருங்கள், மீன் நல்லா குக் ஆகி அந்த குழம்புல இருக்க எண்ணெய்லாம் வந்து நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் வந்து ஏரி மீன் குழம்பு வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.